கொஸ்டின்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆவே எடுத்தானா ஆனா பார்த்தாலே சொல்லுவீங்க சார் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல விட்டே போகல சார். ஃபர்ஸ்ட் செகண்டே போகல. நீங்க தேர்டோ செகண்டோ இருந்து ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் இருந்தா மட்டும் பாருங்க செகண்ட் பொசிஷன்ல என்னது கம்மியான மார்க் போதே இல்லாத மாதிரி. ஆனா செகண்டோ தேர்டா இருந்து ஃபர்ஸ்ட் வந்தே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதனால முக்கியமான பாயிண்ட் தான் மார்க்கெட்ல இடம் ஃபுல்லா வந்து அதாவது நீங்க சேல்ஸ் காமிச்சா பத்தாது ப்ராஃபிட் வந்தா பத்தாது. அந்த இடத்துல லாங் லாஸ்டிங்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படியே கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கணும் சர்வைவ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் உங்க ப்ராடக்ட் மார்க்கெட்ல லாங் லாஸ்டிங்கா சர்வைவ் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்கிரேட் பண்ணணும். ஓகே அந்த அப்கிரேடேஷன்ல என்னன்னு கேட்கும் வாட் ஆர் தே ப்ராடக்ட் இனோவேஷன் கொடுத்தே இருக்கும் மாத்திட்டே இருக்கும். ஓகேவா டைமுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். இன்ஃபர்மேஷன் லெவல் பண்ணிட்டீங்க ஓகேவா ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். வேற அவ்வளோதான் சர்வைவல். நீங்க ஒரே இடத்துல எப்பவுமே ஒரே மாதிரி ஃபர்ஸ்டாவே இருக்கணும்னா என்ன பண்ணணும் பிரைஸ் பிரைஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா ஒரே மாதிரி பிரைஸா இல்லாம வேரியேஷன்ஸ் கான்ஸ்டன்ட் வரைக்கும். ஓகேவா கொஞ்சம் அப்படியே பிரைஸ் வந்து ரொம்ப சடனா வந்து இன்க்ரீஸ் பண்ணாம சடனா ரெடியூஸ் பண்ணாம மாடரேட்டா ரொம்ப வந்து கன்சூமருக்கு வந்து ரொம்ப பாதிப்பு இல்லாத மாதிரி நீங்க கொண்டு வரணும். ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெபிலிட்டி. அதே நீங்க சொல்றதே ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிரைசஸ். 5 ரூபாய் இந்த ப்ராடக்ட் டைரக்டா ஒரே 10 ரூபாய் நீங்க பண்ண வேண்டாம். 5 இருந்து 6 போகுது. ஓகேவா கொஞ்சம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 7 வராம 8 பண்ணிக்கோங்க. மறுபடியும் என்ன ஆகும் டைரக்டா 5 இருந்து 8 போகும்போது என்ன ஆகும் கொஞ்சம் லைட்டா டிமாண்ட் ஏற்படும். அந்த டைம்ல 7 பண்ணுங்க மறுபடியும் 9 பண்ணுங்க. சோ இப்படி வந்துச்சுன்னா எதுவும் தெரியாது. டைரக்டா 5 இருந்து 15 பண்ணுங்க ரொம்ப கஷ்டம். ஓகேவா இந்த மாதிரி இல்லாம ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுல சொல்லிருக்கீங்க நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கீங்க ரைட். growth and expansion இது இருக்கு. இந்த 4மே இந்த 5 பாயிண்ட்மே கரெக்ட்டா இருந்தா உங்களுடைய growth ரிப்போர்ட் இந்த இருக்குது. வாட் இஸ் PLC வெரி குட் PLC. அதுல growth காமிச்சுனா இப்படி இருக்கும். இப்படி வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் இங்க இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் தான் இன்ட்ரோடக்ஷன். இதுல மேல வந்து பாருங்க இதுதான் growth. அந்த ஸ்டேஜ் இங்க வரும். இந்த growth இன்னொரு எக்ஸ்பான்ஷன். இந்த growth இப்படி ஆகக்கூடாதுன்னா ஃபைனலா சொன்னே ஒரு டிக்ளைன் வந்துச்சுன்னா அது என்ன ரீசனுக்காக டிக்ளைன் ஸ்டேஜ் வருது. நீங்க எதுவுமே இனோவேஷன் கொண்டு வரல, காம்படிட்டர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க, உங்க ப்ராடக்ட் நீங்க மாத்தாம பழைய டெக்ஸ்ட் சொல்லி வச்சிருக்கீங்க. ஸோ நிறைய ரீசன் இந்த மாதிரி அதனால டிக்ளைன் ஸ்டேஜ் வந்துச்சு. பட் அது அப்படி இல்லைன்னு நீங்க சொல்லிருக்க growth and expansion. growth இத இப்படியே இருக்கு இப்படியே போகும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுது நிறைய சொல்றீங்க சார் அட்வர்டைஸ்மென்ட் மாத்தலாம் சார் ப்ராடக்ட்ல ஏதாவது இனோவேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி தான் பிரைஸ்ல ஸ்டெபிலிட்டி நம்ம கொண்டு வரலாம் சார் ஒரே மாதிரி இருக்குமே இத சொல்றீங்க. அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த ஸ்டேஜ் தான். நெக்ஸ்ட் ஒன் இத ஃபாலோ பண்றது சோசியல் வெல்ஃபேர். இது என்னன்னு சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இத பேஸ் பண்ணி சொல்லுங்க. கன்சியூமருக்கு என்னென்ன சோசியல் வெல்ஃபேர் நீங்க சோசியல் வெல்ஃபேர்னா ஒரு சொசைட்டில பர்టిక్యులரா ஒரு மெம்பர்ஸ் மட்டும் எடுத்து இவங்களுக்கு இந்த ஆஃபர் பண்ணலாம் ப்ராடக்ட்ல அப்படின்னு என்ன பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்னா சொசைட்டில இந்த மெம்பர்ஸ் மட்டும் மேல் ஆர் ஃபீமேல் இல்ல சில்ட்ரன்ஸ் இந்த மாதிரி யாராவது எடுத்து அவங்களுக்கு மட்டும் ஒரு வெல்ஃபேர் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட்ல ஏதாவது அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க வெல்ஃபேர் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுங்க. கொஞ்சம் கூட ஆஃபர்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு எதுவும் சொல்லுங்க. ஏதாவது கரெக்டா அப்பதான் மாத்தி சொசைட்டில வெல்ஃபேர் பண்ணலாம். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு நீங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எடுத்து கொடுத்தா நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. அப்ப ஏதாவது ப்ராடக்ட் இருந்ததுன்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இது கொடுக்குற யோசிச்சுங்க. சோசியல் வெல்ஃபேர் ப்ராடக்ட்ல கன்சிடர் பண்றது குழந்தைகளுக்காக இல்ல மென்ஸுக்காக இல்ல விமன்ஸுக்காக இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்ல டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஏதாவது பண்றீங்கன்னு பாருங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களை நீங்க ஏதாவது கன்சிடர் பண்றீங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. யோசிச்சு சொல்லுங்க. இருக்கு அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. லாஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் டார்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். டார்கெட் ஓகே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. வாங்க ரிட்டர்ன் ஆயிருக்கு. டார்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்
அவுட்புட் டார்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. ப்ராஃபிட் சார் சொல்லிட்டாரு, சேல்ஸ் சொல்லிட்டாரு, மார்க்கெட்டை பற்றி சொன்னாரு, சர்வே பற்றி சொன்னாரு, சோசியல் வெல்ஃபேர் சொல்லிட்டாரு.